போட்டோ எடுத்தாச்சா சிவா? ஃபுல்லா போட்டோ ஃபுல் கவர் பண்ணி ஒரு போட்டோ எடுங்க. போட்டோ எடுக்கிறவங்க ஃபுல்லா கவர் பண்ணுங்க. கண்ணகி, கன்னியம்மாள், செல்வி, ஆனந்தி, வள்ளி, ராமன், ஏகாம்பரம், பரமசிவம், ராமு, ஏழுமலை, தயாளன், எல்லாம் கிளம்பி மாவட்ட தலைவர் அவர்கள், அதற்கடுத்து தமிழ் இலக்கிய வளர்ச்சி பிரிவுடைய அருமை சகோதரர் லட்சுமணன் அவர்கள் இந்த அணியில என்னை காலேஜ் இந்த சேர்ந்ததுக்கு காரணமே நான் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் படிப்புலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே அதுக்கடுத்து என்னுடைய நண்பர் அருமை நண்பர் உயிர் மன்னன் என்னுடைய அணிப்பினுடைய மாவட்ட துணை தலைவி வள்ளிகாந்தன் அவர்கள் வந்ததுனால வேலையில கடைசியாக தேவர் உரை விட்டுள்ளார். மகன் உரையாடினார். என்ன வெங்கட்ராமன் என்கின்ற அவருடைய துணைவியாரும் அவரது அன்பு மகள் ஜோஷி ஒரு காலத்தை கலகோஷம் கொண்டு பார்த்த போனது. கலாச்சார பிரிவில் அந்த வேலைகள்லாம் வகித்து சேர்ந்தா மேல வைத்து அருமையாக அந்த நிகழ்ச்சியை நடத்திய பெருமையால் தான் அண்ணன் அவர்கள் இந்த நகரத்தின் தலைவன் யார் என்று கேட்டார். அப்பொழுதுதான் சொன்னோம், இந்த நகரத்தின் தலைவர் கேவிஆர் அவரை அருமையா பாராட்டி அவரை இன்னைக்கு கூட அவர் செய்யாத நகரத்தை யாருமா பார்த்துட்டாங்க தலைவர் அவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கமலாலயத்திலே கேவிஆர் பேர் தான் தெரியும். ஒவ்வொரு கிராமத்துக்கும் செய்துட்டு இருக்காரு. நீங்களும் உங்க பகுதியில ஏதோ ஒரு கோயில் கட்டுறீங்க, ஏதோ ஒன்று நம்ம செய்யணும் அப்படின்னு முன்பட்டீங்கன்னா இறைவனுக்கோசம் அண்ணங்கிட்ட கேளு. இது உங்களுக்கு இப்போ நான் செய்யற சேவை உங்களுக்கு செய்யறது அண்ணன் செய்யறாருன்னா ஏன் இதை பத்திர வச்சு ஒரு மைக் போட்டு பெரியவங்கெல்லாம் வர வச்சு ஏன் செய்யறாங்கன்னு காரணம் கேட்டீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை பார்த்து இன்னும் 4 பேர் செய்யணும் உங்களுக்கு. ஏன்னா உங்கள் பணி அளப்பரியது. உங்கள் பாதங்களையில் தொட்டு வணங்கணும். ஏன்னா ஸ்வச் பாரத் மோடி ஐயா கொண்டு வந்த தூய்மை இந்தியா திட்டம் இது ஐயா கொண்டு வந்தது. ஆனால் அண்ணன் 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பணியை செய்துட்டு இருக்காருன்னும் போது அது நம்மளுக்கெல்லாம் பெருமை. அதனால் உங்கள் சார்பாகவோ எங்கள் சார்பாகவோ அனைவரும் சார்பாகவோ இதில் இன்னொரு பெரிய விஷயம் தான் கேட்டிங்கன்னா எத்தனை முறையாக அண்ணன் செய்வார். இன்னைக்கு அண்ணனோட அண்ணியை நம்மளுக்கு செய்கிறாங்க. அதுவே நம்மளுக்கு பெரிய பாக்கியம். இதே அடுத்தடுத்து அண்ணியுடன் அண்ணனோட சேவையில் மறைமுகமாக இல்லாமல் நேர்முகமாகவும் அண்ணி கலந்துட்டு எல்லாரையும் வாழ்த்தணும்னு சொல்லி அண்ணனுடைய குடும்பமும் அவரை சார்ந்தவர்களும் உங்களும் நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக நகராட்சி இந்த வேலையிலே அவருடன் இணைந்து அமர்ந்திருக்கின்ற அனைத்த ஐயா அவர்களுக்கும் எங்கள் 21ஆம் நகராட்சி தூய்மை பணியாளர் சங்கத்தின் சார்பாக ஆனா அது மட்டும் பேசல. ஆனால் ஒவ்வொரு ஆண்டு திருவிழா போது ஒரு உற்சவம் சொல்லுவாங்க. அந்த உற்சவத்துக்கு பெரும் மதிப்பு. அந்த மாதிரி உற்சவத்தை இந்த சாதனை சொல்றாங்க. அவர்கள் கொண்டாடி
அனைத்து என் உணவுபூர்வ சொந்தங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். உங்களை எல்லா மாதிரி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நான் செய்ய ஆசைப்படுறேன். ஆனால் இந்த நிகழ்ச்சியை நடத்தும் போது எவ்வளோ சிக்கலெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணுறேன்னு பார்த்தேன். சாலை பணியாளர், துப்புரவு பணியாளர் இவங்களாம் பேனர் வைக்கிறதுக்கு ஏன் நகராட்சி ஆணையர்னு சொல்லிட்டு எந்த ஒரு தொந்தரவு படுத்துறது. அதே மாதிரி சாலை பணியாளர் பார்த்தோம்னா பாவம் பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க, ஒரு வாரத்தில் அந்த போஸ்ட் ஓட்டிடுவோம், திருப்பி அடிப்பாங்க. ஏதாவது மக்கள் பலனடைகிறாங்க, எவ்வளோ கஷ்டம். குளிர் காலத்தில் சமையல் செய்யலாம், வெயில் காலமாக செய்ய முடியுமா? இப்படி சமுதாயத்துக்காக சமுதாயம் இருக்கு. எல்லாரும் என்ன பொழுது பேசுறாங்க, செயல்பட சொன்னாங்க. ஏன்னா என்ன இப்போ என்ன ஆவாத இருப்பான், சரி கேவியார் ஒரு குண்டு கொடுத்தாம்பா, நம்ம ஒரு நாள் கொடுக்குறோம், பார்த்து அவன் செய்யணுன்ற எண்ணத்துக்காக தான் நான் செய்யறேன். ஒரு பேனர் வைக்கணும்னா என் விளம்பரத்துக்காக இல்லை, கேவியார்ன்றது எனக்கு எல்லாருக்கும் தெரியும். சரி கேவியார் செஞ்சாரு, நாமளும் செஞ்சாங்க, அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி பண்ணுறோம், அந்த நிகழ்ச்சி பண்ணுறோம் வைக்கிறமே தவிர என்னோட விளம்பரத்துக்காகவோ நான் வந்து பெரிய ஆள் ஆகணும் போகணுன்றதான் இல்லை. ஆண்டவன் நினைச்சா நாளைக்கு அங்கே இருக்கிறவங்க பெரிய ஆள் ஆகலாம், இங்கே இருக்கிற யார் ஒன்றும் பெரிய ஆள் ஆகலாம். கடவுள் ஒருத்தனால தான் எதையுமே கொடுக்கவும் முடியும், எடுக்கவும் முடியும். இது நிறைய பேருக்கு தெரியல. பதவி வந்தோடனே தலைகணம் எடுத்து ஆடுறாங்க. பதவி வந்தோடனே நாம தான் பெருசு நினைக்கிறாங்க, காலம் போறதுன்றது தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இறைவன் யாரை எப்போ எங்க உட்கார வைப்பான்றது தெரியாது. எம்ஜிஆர் மாதிரி நீ பேர் எடுத்துக்க. அரசியல் இந்த இவ்வளோ குறுகிய காலத்துல குறைந்த வயசுல யாரான்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே இல்லை. யோசிச்சு பாருங்க. விஜய் கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் கூடுது. கட்சிக்கு வந்தாரா? வரல. அவர் பேர்ல இருக்க ஒரு மோகத்தில் வராங்க. இதெல்லாம் இறைவனோட செயல்பாடு. புரியலா? இதெல்லாம் இறைவன் செயல்பாடு. நாம எது செஞ்சாலும், நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் கடவுள் ஒருத்த மேல பார்த்துட்டு இருக்கான். பணம் சம்பாதிச்சாலும் பெருசு இல்லை, நம்ம பசங்க தான் அனுபவிக்கும். பாவத்தை சம்பாதிச்சாலும் யார் அனுபவிக்கும்? என் பசங்க தான் அனுபவிக்கும். அதை நிறைய பேர் உணர மாட்டேன்றாங்க. அதாவது கொடுக்க சொன்னேன். நான் வந்து இப்ப இன்னைக்கு நீ கேவியாரோட பொண்ணுன்னு தெரியுது. நீ டாக்டரா முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் என் பொண்ணு யாரு டாக்டர் அம்மாவோட அப்பான்னு நீ பேர் எடுக்கணும்னு சொன்னேன். டாக்டர் அம்மாவோட அப்பா என் பொண்ணு கோஷிகாவோட அப்பா, கோஷிகா அப்பா நீ பேர் எடுக்கணும். என்னன்னா ஆரோக்கியத்தை பார்க்கணுமா? அதே கிடையாது. எப்போ கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா பாருங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் போது யாரும் கடவுளை கும்பிட மாட்டான். கடவுளை வந்து நல்லா இருக்கும் போது யாருமே போய் கும்பிட மாட்டான். கடவுள் அவன் சரீரத்துல சரி ஒன்று இந்த உடம்புல சரியும் போதுதான் கடவுளே அப்படின்னு கும்பிடுறான். நல்லா ஒவ்வொரு சம்பாதிக்கும் போது ஒரு 10 ரூபாய் யாரும் கர்மம் பண்ண மாட்டான். ஐயோ நம்ம தொழில் பொங்கலை டெய்லி ஒரு சுத்தம் பண்ணது, காவாத்தது, ஒரு சாப்பாடு இருக்கு. யாராவது அண்ணனை பற்றி சொல்லணும்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். அண்ணன் வந்து முதல்ல நம்ம ஊரில் கோலத்தில் நீங்கள் என் தெருவில் நான் புது தெரு வாங்கல வந்த உடனே இது ஆறு அண்ணன் சொன்னீங்க தான் நீங்கள் அண்ணன் கையால் எங்களுக்கு ஆறு கம்பர் கொடுத்தாரு. அந்த கம்பர் வந்து நான் அரிசி சின்னதான் இருக்கு. அந்த கம்பரை நான் பார்த்து டெய்லி அரிசி புது 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 நோட்டு அந்த நோட்டை நான் எப்படி செலவு பண்ணும்போதுன்னா அண்ணன் நம்மளுக்கு கொடுத்த காசு நம்ம ரொம்ப நல்லா செலவு பண்ணணும். நாங்கள் பார்த்து செலவு பண்ண நாங்கள் அர்த்தம் இல்லையும். அண்ணன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க குடும்பம் நல்லா வளரணும். இன்னும் மேலே மேலே வளர எங்கள் அண்ணன் வந்து பெரிய அடிநாளே இந்த ஊருக்கு வரணும். அதுதான் சாவடிய உடையெல்லாம் கொண்டாடி நாங்கள் புத்தாட ஒழிச்சுருக்கோம். அதுக்காக சாருக்கு மிக்க நன்றி.
பாலசுப்ரமணியன், ஏ ரவி, சிவா, பத்திரிக்கை போடணும். ஒரு சிறந்த புகைப்படத்தை எடுத்து கொடுப்பேன். எப்போதும் நீ தான் கொடுக்குது. நன்றி. பொறுமையா போங்க, எல்லாருக்கும் இருக்கு. கொஞ்சம் அமைதி காக்கணும், கொஞ்சம் கியூல போங்க. ஜூம் பண்ணிடுறேன்.